கட்சியின் தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. திரு பொன்ராஜ் அவர்கள் டாக்டர் அப்துல் கலாமோட அட்வைசர், அவரும் நம்மளோட பேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. திரு திருமாவளவன் அவர்கள். இவ்வளோ நேரம் நாங்கள் பாலிடிக்ஸ், டெமோக்ரஸி, ரெண்டு பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒரு நியூ என்ட்ரி அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இளைஞர்கள் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னு இப்போ விரும்பிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் விரும்புகிறாங்க. அப்போ அவங்க என்ன மாதிரியான தகுதிகள் வளர்த்துக்கிடணும்? அரசியலுக்குள்ளே வந்தால் எதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும், அதற்கான தகுதிகள் என்ன தகுதிகளை வளர்த்துக்கிட்டு அவங்க உள்ளே வரணும்னு நீங்கள் சொல்லுவீங்க? முதல்ல காலந்தாழ்ந்து வந்ததற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிஸ்டர் பிரைம் பாயிண்ட் சீனிவாசன் அவர்கள் 2 மணிக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு 10 முறைக்கு மேலே என்கிட்ட வற்புறுத்தி கொண்டே இருந்தார். ஒரே நேரத்தில் பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு தவிர்க்க முடியாத நிகழ்ச்சிகள். ஆகவே மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுநேரமாக நீங்கள் விவாதித்துக் கொண்டிருந்த விஷயங்களை என்னால் உள்வாங்க இயலவில்லை என்றாலும் கூட ஒரு வரியில் அறிவிப்பாளர் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அரசியலில் பங்கேற்பதற்கு அடிப்படையில் மனித நேயம் தேவை, மக்களை நேசிக்கிற மனப்பாங்கு தேவை. இது இருந்தால் போதுமானது என்பது என்னுடைய தாழ்வான கருத்து. பதவி, அதிகாரம் என்பதை முன்னிறுத்தி அரசியலுக்கு வருவது என்பதுதான் பெரும்பான்மையான ஒரு நிலையாக இருக்கிறது. இந்த தொழிலை செய்தால் இவ்வளவு லாபம் கிடைக்கும் அல்லது வெற்றிகரமாக அதை செய்துவிட முடியும் என்று வணிகர்கள் தொழிலை தேர்வு செய்வதைப் போல அரசியலுக்கு போனால் சீக்கிரம் விரைவில் புகழையும் பெறலாம், பொருளையும் சேர்க்கலாம் என்று எண்ணுகிற மனோநிலை வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது, மறுக்க முடியாது. ஆகவே அடிப்படையில் தொண்டுள்ளம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு இராணுவத்திற்கு தலைவர் உருவாக வேண்டுமானால் அதற்கு பல்வேறு படிநிலைகளை தாண்டி பயிற்சி பெற்று அனுபவம் பெற்று அதன் பிறகுதான் அந்த தலைமை பொறுப்பை ஒருவர் ஏற்க முடிகிறது. காவல்துறை தலைவராக வர வேண்டுமானால் அவரும் அப்படி கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரையில் தேவையான பயிற்சிகளை பெற்று ஆற்றலை வளர்த்து கொண்ட பிறகு அந்த தகுதியை பெற்றுதான் வர முடியும். எல்லா துறைகளிலும் அந்தந்த துறைகளை வழிநடத்துவதற்கான தலைவர்களை உருவாக்குவதற்கு பயிற்சி பட்டறைகள் இருக்கின்றன. கம்ப்யூட்டர் ரிப்பேர் செய்வதாக இருந்தால் கூட, பழுது நீக்குவதாக இருந்தால் கூட அதற்கு ஒரு பயிற்சி அரங்கம் இருக்கிறது. வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பதாக இருந்தால் கூட டெக்னீஷியன்ஸ், தொழில்நுட்பனர் உருவாக்குவதற்கு பயிற்சி அரங்கங்கள் இருக்கின்றன, பட்டறைகள் இருக்கின்றன. அதில் தேர்ச்சி பெற்று வந்தால்தான் அந்த வல்லுநர்கள் உருவாக முடிகிறது. ஆனால் அரசியல் தளத்தில் ஒரு தேசத்தை பாதுகாக்க வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், வெளியுறவு கொள்கைகளை வரையறை செய்ய வேண்டும், உலக அரங்கத்தோடு நம்முடைய தேசத்தை இணக்கமாக கொண்டு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பெரும் பொறுப்புகள், பெரும் கடமைகள் அரசியல் தளத்திலே இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தை நடத்துவது என்பது எளிதான ஒரு செயல் அல்ல. அரசாங்கத்தை நடத்துவது அதிகாரிகளால் மட்டுமே முடியாது. நம்முடைய டெமோக்ரஸி, அதாவது மக்கள் ஜனநாயகத்தில் அதிகார வர்க்கத்தால் மட்டும் நடத்த முடியாது. ஆகவே அதிகாரிகள் நடத்தினால் அது பியூரோக்ரசி, மக்கள் நடத்தினால் அது டெமோக்ரசி. ஆகவே மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த அரசை நடத்த வேண்டும் என்கிற போது இந்த மக்கள் பிரதிநிதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு எங்கே கல்லூரி இருக்கிறது, எங்கே பயிற்சி பட்டறை இருக்கிறது, யார் அதை உருவாக்குவதற்கு பொறுப்புணர்ச்சியோடு
முனைப்பு காட்டுவது, அடுத்த தலைமுறைக்கு தலைமை தாங்கப் போவது யார், அடுத்த இன்னும் 10 ஆண்டுகளில் அல்லது 25 ஆண்டுகளில் இந்த தேசத்தை வழிநடத்தப் போவது யார், அதற்குரிய தலைவர்கள் இந்திய அளவிலே தமிழக அளவிலே உருவாகி இருக்கிறார்களா, அந்த தொலைநோக்கு பார்வை, கொள்கை புரிதல் இவையெல்லாம் அந்த தலைவர்களிடத்திலே இருக்கிறதா, தலைமை பண்பு இருக்கிறதா என்று தேர்தல் நேரத்திலே நாம் யாரும் எடை போட்டு பார்ப்பதில்லை, மதிப்பீடு செய்வதில்லை. மிகப்பெரிய ஒரு சவாலான களம்தான் அரசியல் களம். யாரோ சொல்லி வைத்தார்கள், அயோக்கியர்களின் கடைசி புகலிடம்தான் அரசியல் என்று. அது வசைபாடுவதற்காக சொல்லப்பட்டதாக அல்லது ஆத்திரத்தில் ஆதங்கத்தில் சொல்லப்பட்டதாக நாம் கருத முடியாது. ஏனென்றால் அரசியல் என்பது சூது சூழ்ச்சி மோசடிகள் நிறைந்த ஒரு களம். ஒருவரை வீழ்த்தி இன்னொருவர் பதவியை பிடிக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு களம். பெற்ற தந்தையே கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு ஆட்சியில் அமர்ந்த ஒரு களம்தான் அரசியல் களம் என்பது. பெற்றவர்களையே சிறைப்படுத்துவது மட்டுமல்ல, கொலை செய்வதற்கு கூட தயங்காத களம்தான் அரசியல் களம். தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக இன்னொருவனை மாற்றானை அழைத்து வந்து தம் தேசத்தின் மீது படையெடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு, காட்டிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பதவி மனிதனை ஆட்டி படைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு களத்தில் பதவிக்கான உணர்வும் அதிகாரத்திற்கான உணர்வு மட்டும் இருந்தால் போதுமா? மக்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைமை பண்பு எவ்வளவு இன்றியமையாதது என்பது அனைவரும் உணர வேண்டிய ஒரு தேவை. அதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு அரங்கமாக இந்த அரங்கத்தை நம்முடைய பிரைம் பாயிண்ட் ஃபவுண்டேஷன் ஏற்பாடு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட பயிற்சி பட்டறைகள் தேவைப்படுகின்றன, தலைவர்கள் தேவைப்படுகிறது. என்னுடைய பார்வையிலே நாட்டில் பொருளாதார பஞ்சம் என்பதை விட தலைவர்கள் பஞ்சம்தான் பெரிய பஞ்சம் என்று நான் கருதுகிறேன். தலைவர்கள் என்று நானே என்னை பிரகடனப்படுத்திக் கொள்வதனால் நான் தலைவராகிவிட முடியாது. நான் ஒரு இயக்கத்தை தொடங்கலாம், நான் ஒரு இயக்கத்தின் தலைவர் என்று என்னை அறிவித்துக் கொள்ளலாம். அதனால் நான் தலைவராகிவிட முடியாது. எனக்கு என்ன பார்வை இருக்கிறது தேசத்தை பற்றி, சமூக அமைப்பை பற்றி, அரசியல் கட்டமைப்பை பற்றி, இந்த மண்ணில் நிகழ்கிற பொருளாதார கட்டமைப்புகள், உற்பத்தி முறைகள், விநியோக முறைகள், அயல் நாடுகளோடு நம்முடைய தேசத்துக்குள்ள உறவு முறைகள், உலக அரங்கில் நம்முடைய நிலைமை, இவற்றையெல்லாம் பார்த்து இந்த உழைக்கிற மக்கள், எதை பற்றியுமே அறியாமல் கிடக்கிற மக்கள், இன்றைக்கு போய் கோடிக்கணக்கான மக்களிடத்தில் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் தெரியும் யார் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், இந்தியாவை ஆளுவது யார், தமிழகத்தை ஆளுவது யார் என்று கேட்டால் கூட சொல்ல தெரியாத மக்கள் இன்னும் பல கோடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. ஆடு மாடு மேய்க்கவும், அவர்கள் தம்முடைய குடும்பத்தை எதிர்கொள்ளவும், குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்களை எதிர்கொள்ளவும் தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த அப்பாவி மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டியது அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களின் கடமை. ஆகவே தலைவர்கள் என்று தங்களை வளர்த்து கொள்ள விரும்புகிறவர்கள், தலைவர்களாய் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறவர்கள் மக்களை நேசிக்க வேண்டும், உழைக்கிற வர்க்கத்தை நேசிக்க வேண்டும், மனிதநேயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் அடிப்படை தகுதி என்று நான் கருதுகிறேன். மனிதநேயம் இல்லாத யாரும் தலைவராக உயர முடியாது. சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் அப்படி இருக்க முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். இந்தியா இஸ் கோயிங் த்ரூ எ டிரான்சிஷன் ஸ்டேட். ஒரு மாற்றத்தை இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிறது. அரசியல் அரங்கில், வியாபார உலகத்தில், எல்லா வகையிலும் இந்தியா ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஆஃப்டர் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் எல்லாத்துக்கும் அப்போ மக்கள் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அரசியல் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான் சென்ட்ரலில் அமையும். ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் அங்கே பவரில் இருக்கிறாங்க. அப்போ நேஷ்னல் பார்ட்டி ஆகட்டும், ரீஜனல் பார்ட்டி ஆகட்டும், எல்லாருக்கும் ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு ஒரு தேசிய பார்வை தேவையாக இருக்குது, நேஷ்னல் பார்ட்டிஸுக்கு ரீஜனல் பார்வை தேவையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஒரு இதை தாண்டி ஜியோ பாலிட்டிக்ஸ், வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ் எல்லாமே தேவையாக இருக்குது. அது குறித்த புரிதல் தேவையாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு இப்போ உள்ள கட்சிகள் அடாப்ட் ஆகிறதுல சிரமத்தை சந்திக்கிறார்களா? இது ஒரு ஆரோக்கியமான மாற்றம் என்று தான் நான் கருதுகிறேன். அதாவது அதிகாரம் ஒரு இடத்திலே முற்றிலுமாக குவிந்து கிடப்பது தான் ஆபத்தானது. எல்லா அடக்குமுறைகளுக்கும், ஒடுக்குமுறைகளுக்கும்,
சுரண்டலுக்கும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் அதுதான் காரணம். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டமே அதிகாரத்தை பகிர்ந்து கொடு என்கிற போராட்டம் தான். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நடக்கிற சண்டையாக இருந்தாலும் சரி, அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையிலே நடக்கிற சண்டையாக இருந்தாலும் சரி, மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலே நடக்கிற சண்டையாக இருந்தாலும் சரி, உலக அளவிலே நாடுகளுக்கு இடையிலே இருக்கிற சண்டையாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் என்பதுதான் பிரச்சனை. அடிப்படை அதுதான். ஆக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிநாதமே. அதுதான் ஜனநாயகம் என்றால் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். பெரும்பான்மை அடிப்படையிலே ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பெயர் ஜனநாயகம் அல்ல. 100 பேரில் 51 பேர் வாக்களித்தவன் தான் வெற்றி பெற்றான், 49 பேர் வாக்களித்தவன் தோற்று போனான். ஆகவே 51 வாக்குகளை பெற்றவன் வெற்றி பெற்றது ஜனநாயகம் என்கிற அளவில் மட்டும்தான் ஜனநாயகத்தை நாம் பார்க்கிறோம். ஜனநாயகம் என்பது மற்றவர்களின் உணர்வுகளை மதிப்பதும் மற்றவர்களின் கருத்துக்களை கேட்பதும் தான் ஜனநாயகம். அதுதான் மிக மிக முக்கியமானது. அதற்கு எது அடிப்படை என்றால் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது தான். மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, மாவட்டங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது, பஞ்சாயத்து உள்ளாட்சிகளுக்கு பகிர்ந்து கொடுப்பது, மக்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது. எல்லோருக்கும் அந்த அதிகாரத்திலே பங்கு வேண்டும். அதிகாரமும் ஒரு சொத்து. ஆடு மாடு ஒரு சொத்து என்பதைப் போல, நிலபுலம் ஒரு சொத்து என்பதைப் போல, நகை நட்டு ஒரு சொத்து என்பதைப் போல, பணம் பொருள் எல்லாம் ஒரு சொத்து என்பதைப் போல, உன்னாலும் என்னாலும் சேர்ந்து உருவானது அரசு. அந்த அரசால் உருவானது அதிகாரம். ஆகவே அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினருக்குத்தான், அல்லது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தினருக்குத்தான், அல்லது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அதிகாரம் என்று இல்லாமல் அனைவருக்கும் அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அனைவருக்கும் பொதுவானது அதிகாரம். ஆகவே அதிகாரமும் ஒரு சொத்து என்ற பார்வையிலே பார்த்தால்தான் அதை பிரித்து கொடுக்க வேண்டிய தேவையையும் அல்லது பிரித்து கொடு என்று போராட வேண்டிய தேவையையும் நாம் உணர முடியும். எனவே மாநில கட்சிகள் வளர்ச்சியடைந்து தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்துவது எந்த விதத்திலும் தேசத்துக்கு ஆபத்து என்று நாம் கருத வேண்டியதில்லை. ஏனென்றால் அடுத்த கட்டமாக எதை நோக்கி போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு வலுவான கோயலிஷன் என்பதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். தேசிய கட்சிகளாக இருக்கிறவர்கள் மாநில கட்சிகளோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு மனம் வந்து முன்வர வேண்டும். ஒரு புரிதலில், ஒத்த புரிதலில், பரஸ்பர புரிதலில் அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு தேசத்தை காப்பாற்ற வேண்டும். தேசிய கட்சி தான் தேசத்தை காப்பாற்றுகிற அக்கறை உள்ள கட்சி, மாநில கட்சிகளுக்கு அது இல்லை என்று சொல்லுவது ஏற்புடையதாகாது. ஆனால் மாநில கட்சிகள் அந்த உணர்வை பெற்றாக வேண்டும். நாட்டு ஒற்றுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேசத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலையில் ஒற்றுமை. ஒருத்தன் அதிகாரம் மற்றவெல்லாம் அடிமையாக இருந்துக்கிட்டு ஒற்றுமையாக இருந்தால் அதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது. அது தேச ஒற்றுமை இல்லை. ஒரே இடத்துல அதிகாரம் குவிக்கப்பெற்று மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டால் அதற்கு பேர் தேசிய ஒருமைப்பாடு கிடையாது. ஆகவே இந்த மாநில கட்சிகள் வளர்ந்த பிறகுதான் அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் என்பது சென்ட்ரலே உருவாகிறது என்கிற ஒரு நொடிப்பு நிலை ஏற்படுவது என்பது உண்மைதான். ஆனால் அதுதான் இன்றைக்கு சாதாரண கடைசி மனிதர்களும் அதிகாரத்தை நுகர முடியும், பின்னடைந்து கிடக்கிற மாநிலங்களாலும் அதிகாரத்தை பெற முடியும் என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் அந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் ஒற்றை கட்சி, தேசிய கட்சி, வலுவான கட்சி, அவர்கள் நினைத்ததுதான் சட்டம், அவர்கள் நினைத்ததுதான் விதிமுறைகள் என்று மாற்றப்படுகிற போது மாநில உரிமைகள் வெகுவாக பாதிக்கப்படும். மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்பது மிக முக்கியமானது. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் என்கிற போது ரீஜனல் பார்ட்டிஸ் டெவலப்மெண்ட் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த ஒத்த புரிதலில் ஒற்றுமை தேவை என்பது என்னுடைய கருத்து. திரு பொன்ராஜ் அவர்கள், நீங்கள் டாக்டர் அப்துல் கலாமோட அட்வைஸர், அந்த வகையில் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இன்னைக்கு பாலிசி மேக்கிங், கவர்னன்ஸ், இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் ஐடியா தான் மக்கள்கிட்ட இருக்குது. நம்மளுடைய கவர்னன்ஸ் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, எந்த திட்டங்களும் நம்மளை மக்களை சேர்றதில்லை, ஃபுல் நலனும் சேர்றதில்லை. அப்போ பாலிசி மேக்கிங்கில் என்ன பிரச்சனைகள் இருக்குது? அது ஏன் கடைசி குடிமகன் வர போய் சேராததுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்? இதில் என்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கடந்த 60 ஆண்டுகால ஜனநாயக ஆட்சியில் பல சமயங்களில் அரசுகள், மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாலும் அரசியல் தலைவர்களாலும் நடத்தப்படுகிறது. பல சமயங்களில் ரன். சில சமயங்களில்
அரசியல் தலைவர்களாலும் அதிகாரிகளாலும் மேலாண்மை செய்யப்படுகிறது. இட் இஸ் மேனேஜ்ட். ஒரு சில சமயங்களில் மட்டும்தான் தலைமை பண்போட முன்னெடுத்து செல்லப்படுகிறது. அதாவது 3 விஷயம் இங்கே. ஆல்வேஸ் இட் இஸ் ரன் பை த பியூரோக்ரஸி. சம்டைம்ஸ் it is managed by the bureaucracy and the political leaders. Only very few times it is led by the visionary leaders and visionary bureaucrats. இதுதான் இந்த 3 தான் வித்தியாசம், வேறுபாடு. எப்பெல்லாம் அந்த விசினரி லீடர்ஸ் வர்றாங்களோ அப்பெல்லாம் அந்த கடைத்தட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிறது. எப்பெல்லாம் அதுக்கு டெபிசிட் ஆகுதோ அப்பெல்லாம் கவர்னன்ஸ் டெபிசிட் வந்துடுது. இந்த 60 வருஷ ஜனநாயக நாட்டில், ஜனநாயகத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் வெரி அருமையான சிஸ்டம். ஆனால் அங்கே லீடர்ஷிப் கிரைசிஸ் வர்றதுனால தான் இங்கே கீழே போய் சேர மாட்டேங்குது. ஸோ சிஸ்டத்தில் பிரச்சனை இல்லை, அப்போ லீடர்ஷிப்பில் தான் பிரச்சனை. அப்போ நம்பிக்கைக்குரிய லீடர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வகையில் மக்கள் வந்து எப்பயுமே எதிர்பார்த்துருக்காங்க, இந்த தலைவர் நம்மளுக்கு நன்மை செய்திட மாட்டாங்களா, இல்லை வேறு தலைவர் நன்மை செய்திட மாட்டாங்களா, எப்படின்னு நம்பிக்கையை வந்து ஷிஃப்ட் பண்ணி மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் எடுத்து வரக்கூடிய தலைவர்களால் வந்து சில பேர் மேனேஜராக இருக்காங்க, சில பேர் அஃபீஷியலாக இருக்காங்க, சில பேர் தான் லீடராக இருக்காங்க. ஸோ இந்த டெபிசிட் எப்போ எங்கே குறையும் அப்படின்னா அதிகமான கல்வி அறிவு, அதாவது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி அப்படின்றது வந்து 30% தான் இன்றைக்கி. நம்ம அஃபீஷியல் லிட்ரஸி 67% ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னா கூட ஃபங்க்ஷனல் லிட்ரஸி 30% தான். திருமாவளவன் சார் சொன்னார், அழகாக சொன்னார். அதாவது ஆடு மாடு மேய்ச்சி தாம் பிரச்சனையை பார்க்குறதுக்கே அவனுக்கு நேரம் இல்லை, அவன் வந்து எங்கே வந்து ஒரு இதை தேர்ந்தெடுத்து பண்ண முடியும். அப்போ அரசியல் தலைவர்கள் சரியாக இருக்கும் பொழுது தான் அங்கே வந்து அவங்களுக்குரிய அதிகாரமும் அங்கே பகிர்ந்தளிக்கப்படும், நல்லது கிடைக்கும். அப்போ பெரும்பாலான சமயங்களில் வந்து டிசிஷன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கெயில் நிறுவனம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, மக்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வழியாக போடுறாங்க. இந்த அதிகாரிகளால் வந்து ரோடு வழியாக போட்டால் போகாதுன்ற ஒரு முடிவு எடுக்க முடியாதா? அங்கே தான் வந்து அந்த பியூரோக்ரஸி ஆட்டிடியூட் அங்கே தான் மேட்டர்ஸ். அப்போ யார் நம்மளை கேட்குறதுக்கு யார் இருக்கா? நம்ம எடுத்து தான் டிசிஷன் எடுக்கும்போது தான் மக்களை பாதிக்குது. அதுக்கு அரசியல் தலைவர்கள் போராடி, மக்கள் போராடி அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் எப்படி வரும்? லீடர்ஷிப்பால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சிங்கூர்லாம் பிரச்சனை மேற்கு வங்காளத்தில் நடந்தது, பயங்கரமான போராட்டம் நடந்து அதை வாபஸ் வாங்குறாங்க. என்ன அடிப்படை பிரச்சனை? எஸ்இசெட், அதாவது மக்கள் இருக்கக்கூடிய இடங்களை, விவசாயிகள் இருக்க இடங்களை நம்ம லேண்டை அக்வயர் பண்ணுறது. கவர்மெண்ட் நான் நினச்சா அக்வயர் பண்ணி நான் ப்ரைவேட்டு கொடுத்துருவேன். இந்த மாதிரியான ஆட்டிடியூட் அது எப்படி வந்து ஒரு அங்கே வந்து எத்தனையோ பேர் அதிகாரிகள் சொல்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க, எதிர்கட்சிகளும் வந்து சொல்கிறாங்க. இப்போ எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை மதிப்பளித்து அது ஒரு டெமோக்ரஸி, அதாவது டெமோக்ரஸியில் சேலஞ்சஸ்னால் 3 சேலஞ்ச் இருக்குது. ஒன்று ஃபண்டமெண்டல் சேலஞ்சு, இன்னொன்று வந்து டெமோக்ராட்டிக்கல் எக்ஸ்டென்ஷன், இன்னொன்று வந்து டெமோக்ரஸி டீப்பனிங். இதான் 3 சேலஞ்ச் இருக்குது. நம்ம நாட்டில் வந்து டெமோக்ரஸி 60 வருஷம் ஆனால் கூட இந்த 3 சேலஞ்சும் பல்வேறு இடங்களில் தனித்தனியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த 3மே இல்லாமல் இந்த டெமோக்ரஸி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறது மக்களுடைய கருத்துக்களை, ஏன் அந்த விவசாயிகளை வந்து பங்குதாரராக சேர்த்து அவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட்டில் பங்கு கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனை வந்து வராது. அப்போ டிசிஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எத்தனையோ எதிர்கட்சிகள் போராடுறாங்க, அதை கேட்குறது யார் இருக்கா? நீங்கள் எடுத்துக்கோங்க, கச்சத்தீவு பிரச்சனையில் 72 பிரச்சனை வந்து நீங்கள் அதனுடைய பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லா தமிழகத்தை சேர்ந்த அத்தனை எம்பிக்களும், டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அத்தனை எம்பிக்களுமே இதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு போராடி இருக்காங்க. இப்போ சட்டசபையில் வெளியிட பண்ணியிருக்காங்க, பேச்சு நடத்தியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட்ன்றது ஒரு டிசிஷன் எடுத்துட்டு இவங்களுடைய எதிர்கட்சியினுடைய டிஸ்கஷனை வந்து ஒரு டெமோக்ராட்டிக்காக அவங்களுடைய வாய்ஸை வந்து ஹேர் பண்ணாமல் அவங்க முடிவெடுத்தது தான் சரின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் நீண்ட காலமாக அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வித்துடுகிறது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஈழ பிரச்சனை கூட திருமாவளவன் வந்து அருமையாக பேசினார். அதெல்லாம் இப்போ யூடியூப்பில் பார்த்தா பயங்கர ரொம்ப தெளிவான வாதங்கள். ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா தம்பிதுரை, ராஜா அருமையாக அவங்களுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்கிறாங்க. டிஎம்கேல சிவா, இது மாதிரி எம்பிக்கள் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க, கொடுக்காம எங்கேயுமே இல்லை, கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு டெமோக்ரஸி கவர்மெண்ட் ரன் போதும் அதிகாரிகளால் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள்
அரசியல் தலைவர்களால் ஆராய்ந்து பார்த்து அது சரியா இல்லையா என்று திறம்பட அந்த முடிவை உறுதிப்படுத்தக்கூடிய வழிமுறை இல்லாத காரணத்தால் அதிகாரிகள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்றைக்கும் சில நேரங்களில் பல நேரங்களில் மக்களுக்கு விரோதமாக அமைந்து விடுகிறது. பிகாஸ் ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பது காரணம். அங்கே தான் வந்து கவர்மெண்ட் டெபிசிட் ஆகுது. இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, மதுரையில் உங்களுக்குலாம் தெரியும் பிஆர்பி கிரானைட் முறைகேடு நடந்தது. அந்த முறைகேடு நடந்தவுடன் 1600 கோடிக்கு ஒரு வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு தொழில் முறைகேடு நடக்கிறாங்க. அந்த முறைகேட்டுக்கு அதிகாரிகளும் உடனடியாக இருக்காங்க, அரசியல்வாதி உடனடியாக இருக்காங்க. அந்த முறைகேடு வெளிச்சத்துக்கு வந்தவுடன் உடனடியாக அதிகாரம் என்ன செய்கிறது, அதை மூடிவிடு. இது வந்து அங்கே கவர்னன்ஸ் டெபிசிட். ஆனால் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு தொழில் கவர்மெண்டால் ஒரு தொழில் பண்ண முடியாது. ஒரு இண்டிபெண்ட் என்டர்பிரனர் ஒரு தொழில் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தொழிலில் இருக்கக்கூடிய உடனடியாக அந்த தொழில் நல்லபடியாக வருது அப்படின்னா, அந்த தொழிலை வந்து இதில் இருக்கக்கூடிய அரசியல் சட்ட சிக்கல்கள் அந்த தொழிலுக்கு எது இருக்கா, சட்டத்துக்கு புறம்பாக அந்த தொழில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது யார்? அதிகாரிகளும் அந்த துறையை சார்ந்த அமைச்சர்களும். அதெல்லாம் பார்க்காம பிரச்சனை வரும்போது அதை மூடு அப்படின்னு சொல்கிறது இட் இஸ் எ நெகட்டிவ் கவர்மெண்ட். ஆனால் ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட் என்ன பண்ணும், சப்போஸ் இவன் வந்து கம்மாயில் புறம்போக்கில் எடுக்கிறாங்க, இப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, உன்னுடைய மேனேஜ்மெண்ட் திறமையை நான் பயன்படுத்துகிறேன், நீ கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லேண்டு இது வந்து மக்களுக்கு பாதிக்கப்படாமல் இருந்தால் அதை கவர்மெண்ட்டோட சேர்ந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து எடுத்து அதில் வரக்கூடிய வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு திருப்பி விடுறது ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ். இங்கே தான் வந்து வித்தியாசப்படுது. அங்கே வந்து லீடர்ஷிப் கிரைசிஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றது காரணம். ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம். 4:10க்கு நம்ம அடுத்து இந்த ஹாலில் இன்னொரு மீட்டிங் நடக்கிறதுனால இப்போ ஆடியன்ஸ் போர்ஷன் இன்வைட் பண்ணலாம். பட் ரொம்ப டைம் இல்லாததுனால I have the mic with me. இல்ல மேக் யுவர் क्वेश्चन வெரி ஸ்பெசிஃபிக். I have mic யார் கிட்ட with me. கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு क्वेश्चन கேளுங்க. நான் கேக்குறேன் first. 4:10க்கு we are closing. இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் பேசும்போது நல்லா பேசினாங்க. பட் ஓட்டு போட்டவனையும் ஓட்டு போடாதவனையும் பற்றி ப்ளேம் பண்ணாங்க. they have not touched upon the criminalization of politics. செகண்ட்ல வந்து ப்ரீ-போல் அலையன்ஸ் பற்றியும் பேசல. ப்ரீ-போல் அலையன்ஸ் should not, it's like a match fixing மாதிரி. அது எல்லாம் ஒன்றா சேர்த்து ஜெயிச்சுக்கலாம். அந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த பப்ளிக். ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு மட்டும் கேட்குறீங்க, ஓட்டு போட்டவனையும் ஏன் போட்டேன்னு கேட்குறீங்க, போடாதனையும் பிரிங் எ பெட்டர் பெஸ்ட் கேண்டிடேட். ஸோ சேம் அதே மாதிரி ப்ரீ-போல் அலையன்ஸ் பண்ணக்கூடாது. பார்ட்டி வித் சிம்பிள், பார்ட்டி வித் ரெகக்னைசேஷன் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஷுட் பி அலௌட் டு கண்டெஸ்ட். போஸ்ட்-போல் அலையன்ஸ் வச்சுக்கோங்க, ஃபார்மிங் தி கவர்மெண்ட். அப்போ எல்லாருக்கும் உரிய மரியாதை கொடுப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த விஷயத்தில் இது ஒரு தவறான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு போகும். ப்ரீ-போல் அலையன்ஸ் தான் முக்கியம். ஒன்லி தட் ஹேஸ் டு பி ரெகக்னைஸ்டு. ஏனென்று சொன்னால் தேர்தலுக்கு முன்னாடியே ப்ளீஸ் வெயிட், தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைத்து, ஏன்னா இன்னைக்கு நாட்டில் இருக்கிற ரியாலிட்டி, காங்கிரஸோ பிஜேபியோ தனியாக சர்க்கார் அமைக்க முடியாது. ரெண்டு நேஷனல் இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை நான் விஷயத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரி, இன்றைக்கு கோயிலேஷன்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், யதார்த்தம். அந்த கோயிலேஷனை எப்படி நாம் கொண்டு போகணும்? ப்ரீ-போல் அலையன்ஸா போஸ்ட்-போல் அலையன்ஸானா? போஸ்ட்-போல் அலையன்ஸுங்கிறது வாசுகி அம்மா சொன்னாங்க இங்கே ஒரு விஷயம், நான் அது ரொம்ப நாசுக்காக சொல்லிட்டாங்க. கூட்டணிக்குள்ள ஒரு அரசாங்கம் வந்து தர்ம சங்கடத்துக்கு போகும்பொழுது அது என்னவெல்லாம் விலை கொடுக்க வேண்டியிருக்குங்கிறத பற்றி நான் அதை பேச விரும்பலை. ஆனால் போஸ்ட்-போல் அலையன்ஸுங்கும் பொழுது ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு பேரங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை மக்கள் முன்னாடி வச்சு இதை நாங்கள் செயல்படுத்த போகிறோம், இதற்காக நீங்கள் வாக்களிங்கள்னு, அது வந்து ஐடியாலஜிக்கல் டிஃபரன்சஸ் இருக்கிறதுனால தான் தனித்தனி கட்சியே இருக்கு. ஆனால் கிவன் அ சிச்சுவேஷன், இன்னைக்கு ஒரு தனி கட்சி ஆள முடியாதுங்கிறச்ச இப்போ டிவைடட் பாலிட்டி, அப்போ ப்ரீ-போல் அலையன்ஸுங்கிறது தான் இருக்கிறதுக்குள்ள ஹெல்த்தி அரேஞ்ச்மெண்ட். இங்க பாருங்க, விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி 60 ஆண்டுகளாக பேசிக்கொண்டு இருக்கோம். பிரான்ஸில் இருக்கு தி லிஸ்ட் சிஸ்டம். அதில் எனக்கு வந்து 10% சீட்டுக்கு தான்
ஓட்டு கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த 10 யாருன்னு இருக்கும். அதில் தான் ஆரம்பத்தில் அது இஃபெக்டிவாக இல்லைங்கிறதுனால தான் இப்போ 544 சீட்டு இருக்குன்னு சொன்னால் 272 தொகுதியாக இதை மாற்றி கட்சி ரீதியாக கேண்டிடேட்டுக்கு முதல் இந்த 272 ஓட்டு போடுங்க. அதில் போட்ட ஓட்டின் அடிப்படையில் நாம் வந்து அந்தந்த கட்சியினுடைய விகிதாச்சாரப்படி அவங்களுடைய லிஸ்ட்டு படிக்கு எனக்கு 20 எம்பிக்கள் கொடுக்க முடியும்னா இன்னன்னார், அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அத்வானி, இப்படி பேர் என் கட்சி வெளியிடணும். எனக்கு முதல் 20 பேர் இருக்குன்னா யார், 30 பேர் இருக்குன்னா யாருன்னு. ஆனால் அந்த மாதிரி இருக்கும் பொழுது கூட ஒரு அரசியல் சிரமற்ற தன்மை, அரசாங்கம் ஏற்படுத்த முடியாத தன்மைகள் வரக்கூடிய விஷயம் இருக்குது. பட் ஒரு ஆரம்பத்திலிருந்தே இதுக்கு வந்து நாங்கள் ஒரு பயோனியர் லிஸ்ட் சிஸ்டம், ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன், ஏன்னா 10% ஓட்டு வாங்கினாலும் பார்லிமெண்ட்டில் 2 பேர் கூட வர முடியாத நிலையில் இருந்திருக்கும். அதுவே அது வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஹெல்த்தி அரேஞ்ச்மெண்ட் ப்ரீபோல் தான். யூபிஎஸ்சி அஸ்பரன்ஸ் நிறைய இருக்கிறீங்க. Respected sir was speaking about the criminalization of politics. There is another perspective here. There is a criminalization of voter themselves while exercising the adult franchise. Let me tell you, the people are not exercising the franchise with truthful to their mind or truthful to the justice. They are behind the money. They are not behind the ideology. What are you going to do for that? It is not about cleansing the politicians alone. It is also cleansing the polity. That is what my question is. It is for the entire team. It's a common. It's a common. ஒருத்தர் குறிப்பிட்டு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாராளுமன்ற பிரதிநிதி இதற்கு என்ன பதிலை சொல்லுவார்? இரண்டு பேர் பாராளுமன்ற பிரதிநிதி இதற்கு என்ன பதிலை கூறுவார்? பியூரோக்ராட் என்ன பதில சொல்லுவாங்க? அங்க பதில அதாவது மக்களே பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்களே, நீங்க அந்த மாதிரி இவங்களை என்ன பண்ணுவீங்க? அரசியல்வாதிக்கு வக்காலத்து வாங்குறீங்க. இது வந்து மக்கள்கிட்ட வந்து அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் அதை தடுக்க முடியும். சட்டம் போட்டு தடுக்கிறதுங்கிறது ஒரு வகை, அது வந்து ரொம்ப கடினமான ஒரு வேலை திட்டம். மக்கள்கிட்ட அரசியல் விழிப்புணர்ச்சிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. மக்கள் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி, அது மக்கள்கிட்ட வந்து இது வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு வாக்குரிமை அப்படிங்கிறத உணர்ந்து 100% வந்து வாக்களிக்க முன் வரணும். அப்போ தான் வந்து திருட்டு ஓட்டு கள்ள ஓட்டை தடுக்க முடியும். அது வராதனால தான் இப்போ படித்தவர்கள் மத்தியிலே வந்து ஒரு விரக்தி ஏற்பட்டு சாதாரண மக்கள், உழைக்கிற மக்கள் வந்து 90% பேர் வாக்களிக்கிறாங்க. ஆனால் படித்து வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க வந்து ஒரு விரக்தியில் வாக்களிக்கிறதையே தவிர்க்கிறாங்க, போகிறதில்ல. பூத்தில் போய் நிற்கிறதுக்கு, காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, இந்த கிரிமினல்ஸ்க்கெலாம் போய் நம்ம ஓட்டு போடணுமா, அந்த ஸ்கவுண்ட்ரல்ஸ்க்கெலாம் போய் நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலை வந்து எஜுகேட்டட் மத்தியில் தான் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் இந்த அரசியல்வாதி மேலே இருக்கிற விரக்தி வெறுப்பை மறந்துட்டு இது நம்முடைய கடமை அப்படின்னு உணர்ந்து வாக்களிக்க வந்தால் அந்த வாக்குகளை திருடணும் அல்லது ஆள் வச்சு ஓட்டு போடணும், கள்ளத்தனமாக போட்டுக்கணும், அப்படியெல்லாம் குத்தி போட்டுக்கணுங்கிற எண்ணம் வந்து அரசியல்வாதிகளுக்கு வராது. அதனால் இது சம்பந்தமான ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட உருவாக்கப்படணுங்கிறது தான். அதுக்கு வறுமையும் ஒரு காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வறுமையும் ஒரு காரணம்னு நினைக்கிறீங்க? இல்லை, வறுமை என்ன, ஒரு நாள் 50 ரூபா பணம் வாங்கிட்டா வறுமை ஒழிஞ்சிருமா என்ன? இல்லை, அப்படி இல்லை. ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த 50 ரூபாய்ங்கிறது இல்லை இல்லை, இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகுது. அது வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிற, வறுமை கோட்டுக்கு மேலே கோடி கோடியாக வச்சுருக்கிறோம் பண்ணுற அயோக்கியத்தனம் தான் இந்த பணப்புழக்கம், காசு கொடுத்து வேலை வாங்குறதுலாம். நான் வெளிப்படையாக பேசுகிறேன், ஒரு அரசியல் தளத்தில் இருக்கிறேன். நான் என்ன அரசியல்வாதின்னு நான் எப்பயும் சொல்லிக்கிறதில்ல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். என்ன அப்படின்னா, தேர்தலை நடத்துறது யார், உண்மையிலே யார் நடத்துகிறா? அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தரும் தான் கட்சி உறுப்பினர்கிட்ட சந்தா வாங்கி அந்த சந்தாவை வச்சு தேர்தலை சந்திக்கணும்னா முடியுமா? பாரதிய ஜனதா கட்சிக்கு அகில இந்திய அளவில் வந்து ஒரு 10 கோடி அல்லது ஒரு 50 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அல்லது 20 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த 20 கோடி உறுப்பினர்களும் கொடுக்குற மாத சந்தாவை வச்சு, வருட சந்தாவை வச்சு தான் நாங்கள் தேர்தல் செலவுகளை சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா?
காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் மாநில தேர்தல்களை சந்திக்கிறாங்க, தேசிய தேர்தலை சந்திக்கிறாங்க. எத்தனை கோடிகள் செலவாகுது? இந்த கோடிகள்லாம் எங்கேருந்து வருது? இந்த செலவுக்கு எங்கேருந்து பணம் வருது? அப்போ இந்த பணம் கொடுக்குறவங்க யார்? அப்போ இந்த தேர்தலை நடத்துகிறவங்க தான் பணம் கொடுக்குறவங்க. இந்த பணம் கொடுக்குறவங்க தான் தேர்தலை நடத்துகிறவங்க. அவன் எப்படி பணம் கொடுக்குறான்? ஏன் பணம் கொடுக்குறான்? அன்னன்னைக்கு வேர்வை சிந்தி உழைக்கிறவன்ட்ட 50 பைசா கூலியை உயர்த்தி கொடுக்க மனசு இல்லாதவன், 1 ரூபா கூலியை உயர்த்தி கொடுக்க மனம் இல்லாதவன், அவன் உழைப்பு 8 மணி நேரம் போதாது, 12 மணி நேரம், 20 மணி நேரம் அவன் உழைப்பை சுரன்றவன் ஒரு அரசியல் கட்சிக்கு கோடிக்கணக்கில் நன்கொடை கொடுக்குறான்னா அப்போ அவனுக்கு எவ்வளவு கோடி இன்னும் லாபம் வரும்? எந்த கணக்கில் அவன் கொடுப்பான்? யோசிச்சு பாருங்க. இது எப்படி வரும்? அப்போது கரப்ஷனுங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அரசியல்வாதிகிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகலை. கரப்ஷனுங்கிறது பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட இருந்து, முதலாளிகள்கிட்ட இருந்து, பெருமுதலாளிகள்கிட்ட இருந்து தான் தொடங்குது. அவங்களுக்கு இடையில் நடக்கிற போட்டியில் தான் 2G வெளியே வருது. அரசியல்வாதி ஒரு அமைச்சராக இருக்கிறவங்க போய் எனக்கு இவ்வளோ பணம் கொடு, நான் உனக்கு லைசன்ஸ் கொடுக்குறேன்னு போய் தேடுறதில்ல. அந்த கம்பெனி கொடுக்காத, என் கம்பெனி கொடு, நான் உனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கமிஷன் பேசுகிறான். அப்போ நாட்டை நடத்துகிறவன், நிர்வாகத்தை நடத்துகிறவன், தேர்தலை நடத்துகிறவன், கட்சிகளை இயக்கிறவன், இது எல்லாமே முதலாளித்துவ சக்திகள்ங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய லெவலில் பணம் இருக்கும்போது ஒரு ஓட்டு உனக்காக நான் போகிறேன், உன்னை முதலமைச்சராகிறேன், ஒரே ஒரு டீ குடிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தா எனக்கு என்ன மோசம் போயிடுது, கொடுன்னு வாங்கிக்கிறேன். அந்த ஒரு நாள் 100 ரூபா அதிகபட்சம் போனால் இப்போ கொஞ்சம் விலை உயர்ந்துருக்குது, ஓட்டு விலை 500 ரூபா ஆயிருக்குது. இப்போ ஆயிருக்குது. அந்த காலத்திலேருந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ரொம்ப காலமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் மக்கள்கிட்ட வறுமை இருக்குது, வறுமை இருக்கிறதுனால காசு வாங்குறாங்க, நம்ம கீழவே குற்றம் சாட்டுற நிலை இருக்கக்கூடாது. இது மேலேருந்து தொடங்குது. நான் யாரையும் குற்றம் சாட்டுறதுக்காக சொல்லலை, எந்த அரசியல் கட்சி மீதும் பழி சுமத்துறதுக்காக சொல்லலை. இதுதான் யதார்த்தமான நிலை. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பாலிடிக்ஸ் பண்ணுறது வேற ஹேண்ட்ஸ், அது வேற கைகள். அது முதலாளித்துவ சக்திகள் தான், ஏகாதிபத்திய சக்திகள் தான். இந்த நாட்டில் யார் பிரதமராக வரணும், இந்த நாட்டில் யார் அதிபராக வரணுங்கிறத கூட இன்றைக்கி ஏகாதிபத்திய நாடுகள் முடிவு பண்ணுறான், தீர்மானிக்கிறான், ஸ்ட்ராட்டஜி வகுத்து கொடுக்குறான். ஓட்டு போகிறது நீ நானாக இருக்கலாம், அலைன்ஸ் வைக்கிறது நீ நானாக இருக்கலாம். ஆனால் யார் வரணுங்கிறத அவன் விரும்புகிறான். அவன் விரும்புகிறபடி தான் உலக நாடுகளில், வளரும் நாடுகளில், 3வது உலக நாடுகளில் அதுதான் இன்றைக்கி தீர்மானிக்கப்படுது. அமெரிக்கா விரும்புகிறவன் தான் பாகிஸ்தானுக்கு அதிபராக வரணும், இலங்கைக்கு அதிபராக வரணும், இந்தியாவுக்கு பிரதமராக வரணும். அவன் நினைக்கிறத செய்ய முடியுதாங்கிறது வேற. ஆனால் அந்த பிளே நடக்குது, அந்த விளையாட்டு நடக்குது, அந்த சதி செயல்கள் இருக்குது. ஏகாதிபத்திய நாடுகளின் கை படராத, அவனுடைய விரல் ரேகை படாத 3ஆம் உலக நாடுகள் எதுவுமே கிடையாது. அவ்வளவு நாடுகள்லையும் அரசியலுக்குள்ளே புகுந்து விளையாடுறான். ஈழச் சிக்கலுக்கு நாம் வெறும் இந்திய அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறோம். அதுக்குள்ளே எத்தனை சர்வதேச நாடுகளுடைய, வல்லரசு நாடுகளுடைய கைகள் இருக்குது, எவ்வளோ பெரிய சதிகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் மக்கள் ஓட்டு வாங்கி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு முறை, இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம், இந்த எலக்டோரல் சிஸ்டம், இது எல்லாமே காரணம். என்ன சொன்னாங்க, இந்த பிஆர் சிஸ்டத்தை பற்றி சொன்னாங்க. அது இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் கூட நமக்கு வேண்டாத நாடாக இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் அது இருக்குது. அங்கே இதே மாதிரி முறை இருக்கிறதுனால எதிர்க்கட்சி எப்போதுமே வலுவாக இருப்பாங்க. எதிர்க்கட்சி இப்போ இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கும்போது எதிர்க்கட்சி பயங்கரமாக அடித்து கீழே உட்கார வச்சுருவாங்க. எதிர்க்கட்சி இல்லாமல் போயிடும். வெறும் 20 சீட்டு எதிர்க்கட்சி இங்கே தமிழ்நாட்டில் 234 20-25. ஆனால் அவங்க வாங்கியிருக்கிற சதவீதத்தை படி பார்க்கும்போது அவங்க 80 சீட்டாவது உள்ளே போய் உட்கார வேண்டிய நிலை வரும். இந்த பிஆர் சிஸ்டம் இருந்தால், ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் இருந்தால் 70-80 இடங்கள் அவங்க உள்ளே போயிருக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டத்தை பற்றி நம்முடைய மூத்த தலைவர்கள், முன்னோர்கள் அப்போ விவாதித்து பார்த்துட்டு அதில் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சிஸ்டத்தை அவங்க ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு புளூரல் டெமோக்ரஸி சிஸ்டம். இந்த சிஸ்டம் நல்ல அரசியல் விழிப்புணர்வு இருந்தால் சரியாக இருக்கும். அரசியல் விழிப்புணர்வு இல்லாதனால இங்கே என்ன நடக்குது, ஒரு 40% பேர் மது போதையில் இருக்கான், ஒரு 40% பேர் 50% பேர் சினிமா மயக்கத்தில் இருக்கிறான். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இந்த அரசியல் விழிப்புணர்வு இல்லாத பெரும்பான்மை மக்கள் வாக்களித்து ஓட்டு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மிகப்பெரிய டிராபேக், நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு என்னென்னா, சிக்கல் என்னென்னா, மக்களிடம் போதிய அரசியல் விழிப்புணர்வு இல்லை. அரசியல் வேண்டாம்னு நினைக்கிற அளவுக்கு படித்தவங்களும் விலகி இருக்கிறாங்க, விவரம் தெரிஞ்சவங்களும் விமர்சன கண்ணோட்டத்தில் மட்டுமே நிற்கிறாங்க. யாரும் தன்னுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறது அல்லது அரசியலில் நாம் தீவிரமாக ஈடுபட்டு இதை நம்முடைய பங்களிப்பு செலுத்துறது அப்படிங்கிற ஆர்வம் இல்லை.
சாதாரண மக்கள்கிட்ட அதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. அதனால் மக்களை கிரிமினல்ஸ் நம்ம எப்பவும் குற்றம் சுமத்தக்கூடாது, அந்த சொல்லாடல் கூடாது. ஒரு நிமிஷம். அதாவது ஏகாதிபத்திய நாடுகள் இந்த நாட்டின் தலைமையை முடிவு செய்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இருந்தால் பண்டிட் ஜவஹர்லால் நேருவிலிருந்து டாக்டர் மன்மோகன் சிங் வரை இங்கு அந்நிய சக்திகள், ஏகாதிபத்திய சக்திகள் பிரதமராக ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வரும். அதனால சார், நான் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பேசியிருக்கேன், இடையில பேசலை. ஆகவே இதில் நாம் ஒரு சினிசிசத்துக்கு போக தேவையில்லை. ஏற்கனவே சொன்னேன், சாதாரண மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு இல்லை என்று நான் பேசவே மாட்டேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். இந்த நாட்டில் ஜனநாயகம் முழுமையாக அழிக்கப்பட்டு நெருக்கடி நிலை, அன்னைக்கு இருந்த அட்டார்னி ஜெனரல் நிரண்டே சொன்னார், இந்த நாட்டு மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லைன்னு. அந்த சொன்ன ஆட்சியை 80% மக்கள் உத்தரப்பிரதேசத்திலே, ஹரியானாவில், பஞ்சாபில் படிக்காத மக்கள், அவர்கள் காப்பாற்றியது இந்த நாட்டிலே 77 ஜனநாயகத்தை. அவர்கள் அரசியல் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருந்திருந்தால் இந்த நாடு 75 எமர்ஜென்சிலிருந்து மீண்டே இருக்க மாட்டோம்.